உயிரோட இருக்கும்போதே திருப்புகழ் வந்து படிச்சோம் அப்படின்னா முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க? முக்தி அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறது, நரகத்துக்கு போகிறதுங்கிறாங்க. முக்தினா என்னென்னா மரணம் வராது. மரணம் இல்லைன்னா அதுக்கு பேர் முக்தின்னு அர்த்தம். இறந்துட்டோம்னா கண்டிப்பாக அடுத்த பிறப்பு ஒன்று இருக்கும். இப்போ முக்தினா என்னென்னா, உயிரோடு இருக்கும்போதே இறைவனை கண்கூட பார்க்கறது. இப்போ பாம்பன் சுவாமிகளுக்கு நடந்தது, வள்ளலாருக்கு நடந்தது, அதே மாதிரி வாரியார் சுவாமிகளுக்கு நடந்தது, இதெல்லாம் தான் முக்தின்னு அர்த்தம். திருப்புகழ் படிக்க படிக்க உயிர் பக்குவப்படும். உயிர் பக்குவப்பட என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். புரியறதுன்னா என்னென்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கண்ணே, இன்றைக்கி வந்து உடம்புல ஒரு வியாதி வருதுன்னு வைங்க. எனக்கு வந்து உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்குது, தீரவே மாட்டேங்குது. சாதாரண மக்களுக்கு அது எதனாலும் புரியாது. திருப்புகழ் படிக்க படிக்க முக்தியை நோக்கி போகும்போது ஞான நிலை முதல் படி. ஞானத்துக்கு அப்புறம்தான் முக்தி. ஞானமும் அறுபடணும். ஞானமும் விட்டு போனதுக்கு அப்புறம் தான் முக்தி. இந்த ஞான நிலை வரும்போது நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். என்னன்னா, இந்த உடம்புல வந்த வியாதிக்கு உண்டான காரணம் என்னன்னு புரியும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ண அந்த ரீசன் எனக்கு இப்போ இந்த ஜென்மத்தில் புரிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, சக மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியும். என் கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியும். நடக்க போகிறது முன்னாடியே தெரியும். சுற்றி இருக்க எல்லாமே. அப்போ என்னன்னா, ஏதோ பவர் வந்துருச்சுன்னு நினைக்க தோணிடும். நம்மளுக்கு வந்து சக்தி வந்துருச்சு. இது டெஸ்டிங்கு, பவர் கிடையாது. டெஸ்டிங் என்னன்னா, முருகப்பெருமான் சோதிப்பார். இதையெல்லாம் கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான்னு. நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஞானி ஆயிட்டேன், நான் அதெல்லாம் ஆனால் அருணகிரிநாதருக்கு இதெல்லாம் நடந்தது. ஆனால் அருணகிரிநாதர் சொன்னது இதெல்லாம் சும்மாப்பா, சித்து விளையாட்டு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ தான் எனக்கு வேணும். அப்போது இந்த லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா, திருப்புகழ் படித்தா அதெல்லாம் நடக்கும். திருப்புகழ் படிக்க 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 உள்ளுக்குள்ளே அந்த ஞானம் வர இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் மனசு தடுமாறாமல் இருக்கணும். அதில் தான் பல பேர் இதாகிறது. நான் ஞானி ஆகிட்டேன், எனக்கு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் சொல்கிறதெல்லாம் பலிக்குது, நான் வந்து முருகனை பார்த்துட்டேன், இப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் அதுவும் அறுபட்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உயிர் எப்போ என்னை விட்டு போகக்கூடிய தேதி நம்மளுக்கு தெரியும். பிறக்கிற தேதி எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இறக்குற தேதி யாருக்கும் தெரியாது. ஞானிகளுக்கு தெரியும். முக்தினா என்னன்னா, எப்போ மரணம்னா உயிர் எப்போ போகும்னு தெரியாது. அதுவா போயிடும். அதுவா உயிர் போக வேண்டிய நேரத்தில் போயிடுச்சு அப்படின்னா அது மரணம். முக்தினா என்னன்னா, என் உயிரை நான் நினச்சப்ப வெளியே எடுக்கிறது, வேண்டாங்கிறதப்ப வெளியே எடுத்து வீசிட்டு அந்த ஆத்மா அப்படியே வந்து எப்படி ஒரு பழம் பழுத்ததுன்னா மரத்தை விட்டு தானாக கழுற மாதிரி இந்த ஆத்மாவை முருகன்கிட்ட போய் சேர்த்துறது. அந்த முருகனுடைய திருவடிக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு, முருகனுடைய என்னென்ன கேரக்டர் இருக்கோ அது அத்தனையும் அந்த ஆத்மாவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் நினச்ச நேரத்தில் இந்த பூமிக்கு வந்து சில உயிர்களுக்கு நல்வழி காட்ட முடியும். அப்படி வந்தவங்க தான் நம்மளுடைய அடியார்கள் எல்லாம். அருணகிரிநாதர், ராமானுஜர், 12 ஆழ்வார்கள், 63 நாயன்மார்கள், இது அத்தனை பேர் யாருன்னா முக்தி பெற்றவர்கள், திருப்பி வந்தார்கள். எதுக்குன்னா, அதுக்கு அடுத்து வர உயிர்கள் பக்குவ நிலைக்கு போகணுங்கிறதுக்காக. திருப்புகழ் படித்தால் இருக்கும்போதே முக்தி கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி நம்ம முருகனை வந்து தரிசிக்கும் போது பாதத்துல இருந்து வழிபடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது எதனால? பொதுவாகவே வந்து நம்மளுடைய இந்து மரபுல, நம்மளுடைய தர்மத்தில் எப்பவுமே இறைவனுடைய திருவடிக்கு பேர் சரணம்னு பேர். அதனால்தான் சுவாமியே சரணம்ங்கிறது. சரணம்னா பாதம், சரணம்னா பாதத்தில் சரணம். ஏன் பாதத்தில் சரணடையணும் அப்படின்னா, இறைவனுடைய பாதத்திலிருந்து தான் இந்த பூமி வந்தது. அந்த பாதத்திலிருந்து தான் இந்த உயிரெல்லாம் வந்தது. வந்த இடத்துலேருந்து திருப்பி போகணும். அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. நம்ம இந்த உயிர்கள் என்னென்னா திருப்ப பிறக்குது. முருகனுடைய பாதத்தை ஏன் நினைக்கணும் அப்படின்னா, அதுதான் நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்க ஒரே மிகப்பெரிய சொத்து எதுனா அவருடைய திருவடி தான். அந்த திருவடியை பிடிச்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, கிடைக்காத இன்னொரு பொக்கிஷம் கிடைக்கும். நீங்கள் போய் பெரியவங்க காலில் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி தூக்கி விடுவாங்க. ஏன் தூக்கி விடுறாங்க? காலில் விழுந்துட்டான். எல்லார் காலிலையும் விழுந்தாலும் தூக்கி விடுவானான்னு தெரியாது. ஆனால் முருகனுடைய காலில் விழுந்தா தூக்கி விடுவோம். நினச்சதை விட உயரத்தில் கொண்டு போய் வைப்போம். கேட்டதை விட பல மடங்கு கொடுப்பான். பெரியவங்க காலில் விழுந்தா காசு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஐயோ, காலில் விழுந்தா காசு கொடுக்கணும். சாதாரண ஒரு மனுஷன் காலில் விழுந்தா காசு கொடுத்தான் அப்படின்னா, முருகன் காலில் விழுந்தா எதை வேணாலும் கொடுப்பார். இன்னைக்கு எல்லாட்டையும் சொல்றது தான், யார் காலிலையும் விழுகாதீங்க, முருகன் காலில் மட்டும் விழுங்க. யாரையும் நம்பாதீங்க, முருகனை மட்டும் நம்புங்க. முருகான அவன் காலை சில சமயம் எட்டி உதைப்பான். ஆமாம், ஏன்னா அந்த ஆன்மா பக்குவப்படலை. எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ தெரிஞ்சும் தெரியாமல் எத்தனையோ அந்த உடம்பும் மனசும் பாவம் பண்ணியிருக்கோம். சில சமயம் ஆசையாக சும்மா எட்டி உதைப்பார்.
அதெல்லாம் அந்த வலியெல்லாம் பொருட்படுத்தி கூடாது. ஏன்னா இந்த அந்த வலி வேதனை தாங்கிக்கணும். ஏன் அப்படின்னா ஜிராஃபி இருக்கு பாருங்க, அந்த ஒட்டகச்சிவிங்கி குட்டி போட்ட உடனே தன் காலால் எட்டி உதைக்கும் குட்டியை. ஏன் தெரியுமா? அது அது வலி தாங்காம என்ன வலிச்சாலும் திருப்பி எட்டி உதைக்கும். அந்த வலி தாங்காம அது எந்திரிச்சிடும். அப்படி அது எந்திரிக்கலைன்னா சுற்றி இருக்க மிருகமெல்லாம் வந்து தின்றும். அதை உயிர் வேணும்னா அந்த வலியை தாங்கி எந்திரிச்சாகணும். அதே தான் இது. நம்மளாம் குட்டி ஒட்டகச்சிவிங்கி, முருகன் தாய் ஒட்டகச்சிவிங்கி. அது சில சமயம் உதைக்கும். எதுக்குன்னா அந்த வலியை பொறுத்துட்டு எந்திரிச்சு ஓடுறதுக்காண்டி. அதை அந்த வலியை பொருட்படுத்தாமல் சில பேர் விட்டுட்டு போயிடுறது உண்டு. அது அவங்களுடைய கர்ம தலையெழுத்து. ஆனால் இன்னைக்கு முருக பக்தர்களாக இருக்க அத்தனை பேரும் அந்த வலியை தாங்கினங்காட்டி தான் இன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த தாய் ஒட்டகச்சி முருகனுடைய பாதம் இருக்கிறதுல அந்த அந்த பக்குவம், அந்த பாதத்தை பிடிச்சிட்டா போதும், அப்படி 2 கையை வச்சு குழந்தையா தூக்கி நெத்தியில் முத்தம் கொடுப்பார் சுவாமி.